ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி பூரத்தன்று வருது. ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் என்ன செய்யலாம்? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு கடைசி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணால் இது பண்ணதுக்கு அனைத்துக்குமே பிராச்சத்தம்னா இது பண்ணால் ஒரு வைப்ரேஷன் சொல்லலாம். ஒரு சுமங்கலிக்கு இன்னும் ஆயுசு இன்னும் அதிகமாகும்னு சொல்லலாம். நிறைய இருக்குது. வீட்டில் லக்ஷ்மி வரும், தெய்வம் வரும், எல்லாமே சேரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆடி மாதத்தில் எவ்வளோ பரிகாரத்தில் சிறந்த பரிகாரம் இது ஒன்று. கடைசியாக நீங்கள் பண்ணும்போது இதை பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்த ஆடி வரையிலையும் கடைசி வரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தடங்கள் இருக்கோ எல்லாமே விலகிட்டு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி பூரத்தன்று வருது. ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் என்ன செய்யலாம்? நல்லா கேட்டீங்க. இப்போ ஆடி மாதம்ன்ற நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம். நம்மளும் பண்ணுறோம், அவங்களும் கோயில் விசேஷம், ஆடி கூழ் ஊற்றுறது, தீ மிதிக்கிறது, திருவிழா பண்ணுறது நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணால் இது பண்ணதுக்கு அனைத்துக்குமே பிராச்சத்தம்னா இது பண்ணால் அந்தளவுக்கு பவரானது. ஒரு வைப்ரேஷன் சொல்லலாம். ஒரு சுமங்கலிக்கு இன்னும் ஆயுசு இன்னும் அதிகமாகும்னு சொல்லலாம். நிறைய இருக்குது. வீட்டில் லக்ஷ்மி வரும், தெய்வம் வரும், எல்லாமே சேரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சங்கு வளையல். என்ன வளையல்? சங்கு வளையல். இப்போ நார்மலாக கண்ணாடி வளையல் பிளாஸ்டிக்லாம் கிடையாது. கண்ணாடி வாங்கணும், ஆனால் பிளாஸ்டிக்ன்றது கிடையாது. சங்கு வளையல். ஆமாம், இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. சங்கு வலையில் 2 பேர் கொடுக்குற மாதிரி ஜோடி ஜோடியாக வாங்கிக்கணும். அது கூட சிவப்பு கலரில் கண்ணாடி வலையிலும் 4 வாங்கிக்கணும். 4 + 2 6 வலையில் ஆச்சா. 2 சங்கு வலையில் 4 கண்ணாடி வலையில், ஸோ 6 வலையில் ஆச்சு ஜோடி. இந்த மாதிரி 9 ஜோடி எடுத்து வச்சிடணும். 9வது ஜோடி யாருன்னா நீங்கள் தான். 8 ஜோடி வெளியில் கொடுத்துடணும். 9வது ஜோடி நீங்கள் தான். 9மே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வாங்கி வச்சிடுறோமா, வாங்கி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அது சுத்தப்படுத்தணும். அப்படி சுத்தம்னா அது உருவத்துறதுன்னு சொல்லலாம், சிஸ்தி பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை ஒரு சொம்பு பால் வாங்கிக்கிங்க. பால் வாங்கி காசு எல்லாம் தேவையில்லை, பால் வாங்கி சுத்தமான பாலில் அப்படி முங்கி எடுங்க. முங்கி எடுத்து அடுத்தது பன்னீரில் முங்கி எடுங்க. முங்கி எடுத்து தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் வச்சுருங்க. முடிஞ்சிச்சா? இந்த 9 ஜோடிக்கும் வச்சுருங்க. பால்லையும் அபிஷேகம் பண்ண மாதிரி ஆச்சு, பன்னீர்லையும் வாஷ் பண்ண மாதிரி ஆச்சு, சுத்தி பண்ண மாதிரி ஆச்சு, சந்தன குங்குமம் வச்சாச்சு. வச்சுட்டு அந்த 9ஐயும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாமி படத்தாண்ட வச்சுட்டு நல்லா ஆத்மாத்மா சாமி கும்பிடுங்க. சரிங்களா? அந்த 9 பேர் கூட பாருங்க. அந்த 9 பேர் கூப்பிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம், தனியாகவும் கும்பிட்டுக்கலாம், சாமி கும்பிடலாம். கும்பிட்டதுக்கப்புறம் அந்த 8 ஜோடியும் ஒருத்தருக்காக எடுத்து நீங்கள் ஒரு ஆளாக கொடுத்தாலும் சரி, உங்கள் கணவரோட கூப்பிட்டு சேர்த்து கொடுத்தாலும் சரி, ரொம்ப நல்லது. சரிங்களா? இருந்தாருன்னா கூப்பிட்டு கொடுங்க. தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ கொடுக்கக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது, மனசோடு இருந்தால் போதும். ஸோ கொடுக்கும்போது ஒரு கை பயன்படுத்தாமல் 2 கையாக பயன்படுத்தி எடுத்து இப்படி கொடுங்க சுமங்கலிக்கு. ஸோ இந்த 8 ஜோடி கொடுத்தது 9வது ஜோடி இருக்குது தெரியுங்களா, அதை அன்றைக்கி நீங்கள் அணிஞ்சிக்கணும். வாங்கி வச்சு பீரோவில் வைக்கிறதுக்கு போகிறது அன்றைக்கி அணையணும். அன்றைக்கி அவங்களுக்கு சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு நாள் போட சொல்லுங்கள். அது தினைக்கும் போட முடியுமானா முடியாது, வேலை செய்யும்போது இதாகிடும், வெளியில் போக முடியாது. ஸோ வெள்ளிக்கிழமை அதை எடுத்து கொஞ்சம் போடனா நல்லது. ஸோ இது கொடுக்குறவங்களுக்கும் நல்லது, வாங்குறதுக்கும் நல்லது. ஏன்னா சங்கு வளையல்ன்றது இங்கே தான் வளையது. நார்த்து சைடில் அது ஒரு தாலிக்கு சமம். ஆமாம், நார்த்து சைடில் தாலிக்கு சமம். அது ரொம்ப பவரானது, அதோட இழுப்புத்தன்மை ஜாஸ்தி. சங்கு வளையல் 2 4 கண்ணாடி வளையல் வாஷ் பண்ணுறோம், சுத்தம் பண்ணுறோம், சித்தி பண்ணுறோம், குங்கும மஞ்சள் வைக்கிறோம், சாமி படத்தாண்ட சாமி கும்பிட்றோம், 8 பேரை கூப்பிட்றோம். 9 இருக்குது, நம்ம ஒரு ஆள். ஸோ 9 பேர் கொடுக்குறோம். இந்த 8 பேரும் முடிஞ்ச அளவுக்கு வெளியால் இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லாம் உங்கள் பெரியம்மா, சித்தி, சித்தப்பா இப்படி இல்லாமல், சொந்தமாக இல்லாமல் கொஞ்சம் ஒருத்தர் 2 சொந்தம் இருந்துட்டு மீதிலாம் வெளியால் இருக்கணும். இப்போ எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள் யார் இருக்காங்களோ, பெண்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு கொடுத்தா நல்லது. எப்படி இந்த முக்கியமாக கொடுக்கறதுல கணக்கு இருக்குது. கல்யாணம் ஆன சுமங்கலிக்கும் கொடுக்கலாம், கொஞ்சம் சுமங்கலி பெண்களே கொஞ்சம் வயசானவங்க கொடுக்கலாம், கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கவங்க கொடுக்கலாம். இப்போ 18 வயசு 12 வயசு மேரேஜ் ஆக போகுது, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லது நடக்கும். ஸோ இது பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் எவ்வளோ பரிகாரத்தில் சிறந்த பரிகாரம் இது ஒன்று.
கடைசியாக நீங்கள் பண்ணும்போது இதை பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்த ஆடி வரையும் கடைசி வரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தடங்கள் இருக்கோ எல்லாமே விலகிட்டு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பந்தம் உண்டாகும், பிரிவினை வராது, சண்டை வராது, சண்டை சச்சரிப்பு வராது, வீட்டில் செல்வம் பெருகும், குழந்தை இல்லைன்னா குழந்தை உருவாகும், வீட்டில் கல்யாணம் ஆகாத பெண்கள்னால் கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் முழு நம்பிக்கையோடு பண்ணணும். செலவு கம்மி, வேலையும் கம்மி. ஆனால் கரெக்டாக பண்ணணும். இந்த வீடியோ திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை சொல்லியிருக்கேன். கரெக்டாக பண்ணுங்கள். இதோட பலன் நீங்கள் அடுத்த வருஷம் எனக்கு சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய், ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. ஆடி கடைசி வெள்ளியாகவும் இருக்குது, ஆடி பூரமாகவும் இருக்குது. ஸோ வளையல் வைத்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதால என்ன நன்மைன்னு இந்த பதிவின் வாயிலாக தெரிஞ்சிருக்கும். நல்லதே நடக்கட்டும் பாய். நன்றி. நன்றிம்மா.